தமிழ்நாடு கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஒரு துளி கூட இங்கே வந்து இந்த ட்ரக்ஸ் கிடையாது அப்படின்ற நடவடிக்கையை வந்து அரசாங்கம் வந்து எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு அவ்வளவு ஒரு புறையோடி போய் இந்த பிரச்சனையானது. இப்போ எல்லாருக்கும் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யணும். அதாவது குறிப்பாக வந்து எல்லாருக்கும், நீங்கள் நடிகர்கள், அரசியல்வாதிகள், என்ன மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ, எப்படி நம்ம வந்து கோவிட்டுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி கம்பல்சரி ஆக்கணுமோ, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே வந்து இந்த பரிசோதனை வந்து செய்ய வேண்டும். அதாவது பள்ளி மாணவர்களை தவிர அப்படின்னு சொல்லலாம், நம்ம கல்லூரியில் அனைவருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வரணும். எல்லாருக்குமே கல்லூரியில் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாருமே இந்த மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு அந்த பழக்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், எப்படி நாம் வந்து முன்னாடி வந்து அந்த கொரோனா காலத்தில் தனிமைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இவங்கள ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். ஏன்னா முதல்ல அவங்க வந்து இதில் ஒரு பேஷண்ட் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது. இவங்களை தனிமைப்படுத்தி மீன்ஸ் அவங்களை கண்டறிந்து அவர்களுடைய அவர்களின் மூலம் அந்த மூலத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனுடைய சோர்ஸ் என்ன, அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க, அந்த செயின் எங்கேயிருந்து வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூசரை வந்து கண்ட்ரோல் பண்ணாதான், அந்த யூசரை கண்ட்ரோல் பண்ணாதான் யார் இதை வந்து சேல் பண்ணுறாங்களோ, இந்த லிங்க்ல வந்து யார் வந்து இதை வந்து செல் பண்ணுறாங்களோ அவங்கள நாம் கண்டுபிடிக்க முடியும். அவங்களை நாம் வந்து என்ன செய்யலாம், நாம் வந்து களை எடுக்க முடியும். அதான் நான் சரியாக சொல்கிறேன். அவங்கள வந்து நாம் களை எடுக்க முடியும். தமிழகத்துக்குள்ள பார்டரில் எந்த ஜோன் எந்த இடத்துலையுமே சரி இந்த ட்ரக்ஸ் உள்ளே வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுவதாக